யோ தூக்கியா. சரி சார். சிவா யோ உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியா? ஓகே சார். நாடி துடிப்பு இருக்குது. சிவா சிவா உயிரோடு தான் இருக்கான். சிவா சிவா சிவா. யோ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டியா? ஆமாம் சார், ஆம்புலன்ஸ் வந்துடும். யோ வீட்டில் வேற யாராவது இருக்காங்களான்னு ஒரு தடவை முழுசா செக் பண்ணியா? சரி சார். திவ்யா விடு திவ்யா. இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். ஆமாம், ஆனமலை சாமியாரை பார்த்தியா? சிவா இங்கே வந்தது சாமியாருக்கு தெரியுமா? இல்லைண்ணா, ஆனமலை சாமியார் அங்கே இல்லை. அவர் சிஷ்யன்னு சொல்லி தான் ஒருத்தர் அங்கே இருந்தார். இவனை யார் இப்படி அடிச்சிருப்பா? இங்கே பெரிய வீட்லேயும் யாரும் இல்லை. கதிரும் சைத்ராவும் எங்கே போனாங்கன்னே தெரியல. இங்கே என்ன நடக்குதுண்ணா? இவன் நம்பர்ல இருந்து கதிருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்லேயும் யாரையும் காணல. நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன். யோ எல்லா ரூமையும் செக் பண்ணியா? சார் எல்லா ரூமும் தரவா செக் பண்ணிட்டேன் சார். இந்த வீட்டில் யாருமே இல்லை சார். யோ நீ எதுக்கு ஏன் உள்தப்பல் போட்ட? சார் நான் எங்க சார் போட்டேன்? நானே உங்களோட தானே சார் வந்தேன். நீ உள்தப்ப போடலையா? இந்த வீட்டில் நம்மளை தவிர யாருமே இல்லை. அப்போ யார் போட்டிருப்பா? ஆட நீங்க வேற சார். அதை யாருன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். சரிதான். அப்போ யாரையா உள்தப்பா போட்டிருப்பா? ஆட என்ன சார் நீங்க? அதான் 2 பேர் பயந்துன்னு ஓடினாங்களே, அவங்க தான் இதை பூடி இருப்பாங்க. எப்படி நம்ம டிடெக்டிவ் மூளை? உன் மூளையில மண்ணள்ளி போட. வெளியே போனவங்க எப்படியா உள்தப்பல் போட முடியும்? விளக்கென்ன. சார் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. திவ்யா உன்னோட பைக் கீ கொடு. கம்பவுண்டர் இங்க வாங்க. இந்தாங்க அந்த பைக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓகே வந்து சார். யோ வீட்டில் யாரையும் காணல. நீ இங்கே இருந்துக்க. யாராவது வந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணு. உன் டிடெக்டிவ் பிரெயின் ஏதாவது சொல்லும், செஞ்சிடாத. ஓகே? சரி சார். நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். எஸ் சார். என்னத்தான் தைரியமான ஆளா இருந்தாலும் தனியா இருக்க பயமா தான் இருக்கு. திவ்யா நீ இவனை இன்னைக்கு கடைசியா எங்க பார்த்த? அவனை இன்னைக்கு கடைசியாக ஒரு ஹோட்டலில் தான் நான் பார்த்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருந்தான். சரியாக மதியம் 12 மணிக்கு வர சொன்னான். நானும் அங்கே போயிருந்தேன். ஆனால் எப்பவும் போலவே என்னை வெயிட் பண்ண வச்சு 1/2 hour லேட்டாக வந்து சேர்ந்தான். திக்கி திணறி ஒரு வழியாக லவ் ப்ரப்போஸும் பண்ணான்.
அப்போ தான் அவனுக்கு கதிர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. உடனே கதிர் வீட்டுக்கு பேயோட்ட ஆனமலை சாமியாரை கூட்டிட்டு போகணும்னு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ தானே நான் சிவாவை கடைசியாக பார்த்தேன். அவன் சாமியாரை கூப்பிட்டு தான் போயிருந்தான். அப்போ அவன் சாமியாரை கூப்பிட்டுட்டு தான் பெரிய வீட்டுக்கு போயிருப்பானோ? அப்படி அந்த சாமியாரை கூட்டிகிட்டு தான் வந்திருந்தாலும் சாமியார் எங்க? வீட்டில் கதிர் சைத்ரா எங்கே போனாங்க? வீட்டில் சிவாவை தவிர யாருமே இல்லையே. ஸோ எதுவுமே தெரியல. சிவா கண் முழிச்சாதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். என்ன சத்தம்? சார், என்னாச்சு? சிவாக்கு ஒன்றும் ஆகலையே? சிவா கண் முழிச்சிட்டானா? அவன் தலையில் பலமான உள்காயம் ஏற்பட்டிருக்கு. அவன் சுய நினைவில் இல்லை. ஹீ இஸ் இன் அன்கான்சியஸ். ஐயோ சார், எதுவும் கிரிட்டிக்கல் கண்டிஷனா? அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, சின்ன பிளட் கிளாத் தான். ஸோ சீக்கிரமே சரியாயிருவார்னு நம்புகிறோம். சார், அப்போ அவன் கையில் இருந்த கத்தி? அது அவர் முழிச்சாதான் எடுக்க முடியும். பட் கத்தி அவரை பாதிக்காத மாதிரி வச்சுருக்கேன். கார்த்திக், டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே சார். சார், முடிவில்லாமல் போயிட்டு இருக்க. சிவாவும் இன்னும் முழிக்கல. இவனை யார் இப்படி அடிச்சிருப்பா? அந்த கதிரும் சைத்ராவும் எங்கே போயிருப்பாங்க? சார், நீங்க அந்த பெரிய வீட்டு கதிரை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? எஸ், பெரிய வீட்டு கதிர் தான். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவங்க ஒய்ஃபுக்கு இங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கேயா? ஆமா ஆனால் கதிர் ஒய்ஃப் சைத்ரா ஏதோ மென்டலி அஃபெக்டட் தானே சொன்னாங்க. ஆமா, கரெக்ட் தான். அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்து. டாக்டர் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. டாக்டர் சைக்காட்டிஸ்ட் தான். அவர்கிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். சூப்பர். சீக்கிரம் இந்த ஆன்சர்லெஸ் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடச்சிரும். சீக்கிரம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. வாங்க. என்ன முதல்ல சிவாவை தேடி போகும்போது திறந்த கதவு இப்போ ஏன் திறக்க மாட்டேங்குது? Who's this? சார், நான் தான். Get in. இவங்க அந்த பெரிய வீட்டு கதிர் பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. அந்த கதிரோட பெரிய வீட்டில் இருந்து தான் சிவாவை ஆபத்தான நிலைமையில காப்பாற்றணும். கதிரும் சைத்ராவும் எங்கே போனாங்கன்னே தெரியல. கதிருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால சைத்ரா இங்கே ட்ரீட்மெண்ட்க்கு வந்ததா கேள்விப்பட்டோம். ஸோ கதிர் சைத்ரா பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இந்த கேஸை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். கார்த்திக் சார். ஃபைல்ஸ் ரூம் போயங்க ஃபைல்ஸ் நம்பர் 101 103 குயிக்காக எடுத்துட்டு வா. ஓகே சார். சிவா எதுக்கு கதிர் வீட்டுக்கு போனான்னு சரியான ரீசன்ஸ் ஏதாவது கிடைச்சதா?
ஆமாம் சார், சிவாவும் கதிரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கதிர் தான் ஏதோ பேய் ஓட்டணும்னு சொல்லி சிவா கிட்ட ஆனமலை சாமியாரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான். ஆனால் சிவா ஆனமலை சாமியாரை கூட்டிகிட்டு பெரிய வீட்டுக்கு போனானா இல்லை தனியாக போனானா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல சார். சார் ஃபைல்ஸ். ம் ஓகே, நீ போய் சிவா பார்த்துக்க. ஓகே சார். ஸோ இவங்க தான் கதிர் ஒய்ஃப் சைத்ரா. இவங்களுக்கு தான் பிரச்சனை. இவங்க இங்கே வரும்போது இவங்க நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. சார், சைத்ராக்கு என்ன பிரச்சனை? சைத்ராக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தன்னோட செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸை கற்பனையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதுவே அவங்கள சாக தூண்டுற அளவுக்கு பயமுறுத்திட்டு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். சைத்ரா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறத நேரடியாகவே பார்த்துருக்காங்க. அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. சைத்ரா தன்னோட மன அழுத்தத்தினால தன்னோட செத்துப்போன நண்பர்களை பற்றியே யோசிச்சு அவங்கள கற்பனையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. தான் உருவாக்கின கற்பனை நண்பர்கள் கூடவே பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நிஜம்னு நம்பிட்டாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கங்கிறதையும் அவங்களால மறுக்க முடியல. ஏன்னா அவங்க சாகிறத நேரடியாகவே பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் தான் உருவாக்கின கற்பனையவே பேய்ன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெய்லி அவங்க சைத்ராவை கொல்ல தான் வீட்டுக்கு வராங்கன்னு நினச்சி அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக மாடிக்கு ஓடி போய் தான் சாக தான் போகிறேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்ல, அந்த செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸ் வரதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சார், அந்த செத்து போனவங்களை நம்ம பார்க்க முடியுமா? என்ன முட்டாள்தனமான கேள்வி இது? அது அவங்க கற்பனை. அவங்க கற்பனையை நாம எப்படி பார்க்க முடியும்? ஓ, ஓகே. இதுதான் சைத்ராவோட செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸோட ஃபைல்ஸ். சார், சிவா முடிச்சிட்டான். திவ்யா, அண்ணா. அந்த பெரிய வீட்ல இருந்து கான்ஸ்டபிள் கால் பண்றான். நான் என்னன்னு கேட்குறேன், நீ போய் சிவாவை பாரு. ஓகேண்ணா. ஹலோ சார், உடனே வாங்க சார், இந்த வீட்டில் பேய் இருக்கு சார். என்னையா உளர்ற? கதிர் சைத்ரா யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? சார், ரொம்ப பயமா இருக்கு சார். கதவு திறக்க முடியல, உள்ள போக முடியல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க வரல நான் செத்தா போயிடுவேன் சார். ப்ளீஸ் சார். ஐயோ, சரி நீ அங்கே இரு, நான் உடனே கிளம்பி வரேன். சே, முட்டாப்ப. நான் சாக தான் போகிறேன். 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 கத்தியை கொடுத்துருப்பா. நான் கத்தியை தரமாட்டேன். அவங்க என்ன கொன்றுவாங்க. நான் கத்தியை தரமாட்டேன். அவங்க என்ன கொன்றுவாங்க. யார் உன்னை கொல்ல வருவா? எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? ஒழுங்கா கத்திய டாக்டர் கிட்ட கொடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க எல்லாம் சேர்த்து கொல்ல பாக்குறீங்களா? ஓகே ஓகே, பி கூல். கத்தியை நீயே வச்சுக்க. ஆனால் அவன் கையவே குத்திக்காத மாதிரி பார்த்துக்க. நீயே வச்சுக்க. நான் சாக தான் போறேன். நான் சாக தான் போறேன். நான் சாக தான் போறேன். நான் சாக தான் போறேன்.